Hi friends, இந்த வீடியோவில் sum ஃபார்முலாவை ஒரு எக்ஸல் மேக்ரோக்குள்ளே எப்படி இன்செர்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போது ஸ்க்ரீனில் தெரியுற இந்த எக்ஸல் ஷீட்டில் இருக்க இ காலம், அதாவது டோட்டல் காலமுடைய சம் வேல்யூவை நம்ம 7th ரோ அண்ட் இ காலமில் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த பிளேஸில் தான் சம் வேல்யூ கண்டுபிடிக்கணும் டோட்டல். இப்படி சிம்பிளாக ஒரு காலமுடைய சம் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு சம் ஆஃப் ரேஞ்ச் அப்படின்ற ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணால் போதும். அடுத்து நம்ம பார்க்குறோம், நெக்ஸ்ட் நம்ம கண்டிஷன் பேஸ் பண்ணி ஒரு வேல்யூஸை சம் பண்ண போகிறோம். அது எப்படின்னா, அங்கே கீழே பாருங்கள், சம் ஆஃப் சப்ஜெக்ட் 1 மார்க் கிரேட்டர் தென் 90. அதாவது சப்ஜெக்ட் 1ல் 90க்கு மேலே எடுத்த மார்க்கை மட்டும் சம் பண்ண போகிறோம். அதுக்கு சம் இஃப் அப்படின்ற ஒரு ஃபார்முலாவை மேக்ரோவில் யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து நம்ம மோர் தென் ஒன் கண்டிஷன், அதாவது 2-3 கண்டிஷன் வச்சு எப்படி சம் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டல் அபவ் 180 இன் 12th அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 12th ஸ்டாண்டர்டில் 180க்கு மேலே டோட்டல் வந்தவங்களோட டோட்டலை மட்டும் சம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுக்கு சம் இஃப்ஸ், சம் ஐஎஃப்எஸ் அப்படின்ற ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த 3 சம் ஃபங்க்ஷனையும் தான் நம்ம மேக்ரோ கோடில் இன்செர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த 3 ஃபங்க்ஷனை வச்சு இந்த ரிசல்ட்ஸ் எப்படி ப்ரிவியூ ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். டேபிளர் காலமில் லாஸ்ட் ரோ பாருங்கள், சம் 877 அப்படின்னு சொல்லி ஆரஞ்சு கலரில் இருக்கும். இது எப்படி கண்டுபிடிச்சோம்னா, டோட்டல் காலமில் இருக்க எல்லா வேல்யூஸுமே ஆட் பண்ணால் 877 அப்படின்ற ஒரு டோட்டல் வேல்யூ கிடைக்கும். இதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும்னா, ஃபர்ஸ்ட் ஃபார்முலா சம் ஆஃப் ரேஞ்ச் அப்படின்ற ஃபார்முலாவை யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து செல் B11ல் நம்ம சம் ஆஃப் சப்ஜெக்ட் 1 மார்க் கிரேட்டர் தென் 90 அப்படின்ற கண்டிஷனில் ஒரு சம் வேல்யூ ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். இது எப்படின்னா, சப்ஜெக்ட் 1ல் 90க்கு மேலே என்னென்ன மார்க் இருக்குதோ அந்த மார்க்கெல்லாம் சம் பண்ணணும், அதாவது ஆட் பண்ணணும் அப்படின்ற கண்டிஷனில் 95யும் 99யும் ஆட் பண்ணி 194ன்ற ஒரு சம் வேல்யூவை கண்டுபிடிச்சிருக்கோம். இதில் 90 நம்ம ஆட் பண்ணோன்னா அது ஈக்குவல் 90. அதாவது நம்ம என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கோம்னா, எபோவ் கிரேட்டர் தென் 90 தான் கொடுத்துருக்கோம். ஸோ 90க்கு மேலே இருக்கிற நம்பர்ஸ் தான் கவுண்ட் பண்ணணும். இதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறோம்னா, செகண்ட் ஃபார்முலா சம் இஃப். அடுத்து நம்ம கால்குலேட் பண்ணியிருக்க சம் வேல்யூஸ் 2 கண்டிஷனை வச்சு சம் பண்ணியிருக்கோம். என்னென்னா, டோட்டல் அபவ் 180 இன் 12th அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதாவது 12th ஸ்டாண்டர்டில் டோட்டல் 180க்கு மேலே எடுத்த வேல்யூஸை மட்டும், டோட்டல் வேல்யூஸை மட்டும் ஆட் பண்ண சொல்லிக்கிறோம். இப்போ எப்படின்னா, டோட்டல் காலமில் 12th பசங்க, அதாவது 12th ஸ்டூடெண்ட்ஸ் 180க்கு மேலே எடுத்திருந்தா அந்த 180க்கு மேலே எடுத்திருந்த மார்க்ஸை மட்டும் சம் பண்ணணும், அதாவது ஆட் பண்ணி டோட்டல் வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதில் நம்ம கொடுத்துருக்க 2 கண்டிஷன் என்னென்னா, கிளாஸ் 12th இருக்கணும், டோட்டல் வேல்யூ 180க்கு மேலே இருக்கணும். இந்த 2 கண்டிஷனும் மேட்ச் ஆகிற ரோஸில் இருக்க வேல்யூஸை மட்டும் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதில் 4th ரோ மட்டும்தான் இந்த 2 கண்டிஷனுக்கும் மேட்ச் ஆகுது. ஸோ செல் D11ல் 185 அப்படின்ற அந்த ஒரே ஒரு மார்க் மட்டும்தான் ஆன்சராக பிரிண்ட் ஆகும். ஏன்னா இது கூட ஆட் பண்ணுறதுக்கு வேறு எந்த டோட்டலும் இல்லைன்றதுனால 185 தான் சம் வேல்யூ. இந்த சம் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன மேக்ரோ கோட் யூஸ் பண்ணிக்கிறோம்னு செக் பண்ணுறதுக்காக பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டு டெவலப்பர் டேப்பில் இருக்க வியூ கோடை கிளிக் பண்ணால் இந்த பட்டனுக்கு அசைன் பண்ணியிருக்கிற மேக்ரோ கோடு ப்ரிவியூ ஆகும். இந்த கோடில் ஃபர்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் ஆஃப் E7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரேஞ்ச் ஆஃப் E7 எந்த செல் அட்ரஸ்னால், இந்த 877 இருக்குதுல்ல, இந்த செல் அட்ரஸ் தான் ரேஞ்ச் ஆஃப் E7. அதாவது 7th ரோ அண்ட் இ காலம், அதுதான் E7 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செல் அட்ரஸில் நம்ம என்ன ஃபார்முலா இன்செர்ட் பண்ணுறோன்னா, அப்ளிகேஷன் டாட் ஒர்க் ஷீட் ஃபங்க்ஷன் டாட் சம் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் E2 to E6 அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை இன்செர்ட் பண்ணுறோம். இப்போ இந்த ஃபார்முலாவில் என்ன ரேஞ்ச் கொடுத்துருக்கோன்னு பாருங்கள், E2 to E6 அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதாவது இ காலமில் 2nd ரோவிலேருந்து 6th ரோ வரைக்கும், இந்த ரோவில் 2nd ரோவிலேருந்து 6th ரோ வரைக்கும் இருக்கிற எல்லா செல் வேல்யூஸையும் ஆட் பண்ணி அதனுடைய டோட்டலை தான் E7ல் நம்ம பிளேஸ் பண்ணுறோம். இந்த சம் ஃபார்முலா கொடுத்துருக்கிற ரேஞ்சில் இருக்கிற எல்லா வேல்யூஸையும் ஆட் பண்ணி நம்ம அது ஸ்டோர் பண்ணியிருக்க ரேஞ்ச் ஆஃப் E7ல் ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போது நெக்ஸ்ட் லைனில் ரேஞ்ச் ஆஃப் B11 கொடுத்துருக்காங்க. அதாவது பி காலம் 11th ரோவில் நாம் சம் இஃப் அப்படின்ற ஒரு ஃபார்முலாவை இன்செர்ட் பண்ண போகிறோம். எப்படின்னா, அப்ளிகேஷன் டாட் ஒர்க் ஷீட் ஃபங்க்ஷன் டாட் சம் இஃப் அப்படின்னு கொடுத்து சம் இஃப் ஃபங்க்ஷனை இன்செர்ட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த சம் இஃப்குள்ளே என்ன ரேஞ்ச் கொடுக்குறோன்னா, ரேஞ்ச் ஆஃப் C2 to C6 டபுள் கோட்குள்ளே கிரேட்டர் தென் 90 அப்படின்னு கொடுக்குறோம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, C2 to C6, அதாவது சி காலமில் 2nd ரோவிலேருந்து 6th ரோ வரைக்கும் 19 கொடுத்துருக்கோம். இதுக்கு என்ன அர்த்தம்னா,
இந்த C2 to C6ல above 90 அதாவது 90க்கு மேலே 90க்கு ஈக்குவலாக இல்லை 90க்கு மேலே என்னென்ன நம்பர் இருக்குதோ அந்த நம்பர்ஸ் அப்படின்ற மாதிரி கண்டிஷன் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு கமா கொடுத்து C2 கோலன் C6 அப்படின்னு கொடுக்குறோம். அதாவது சி காலமில் செகண்ட் ரோலேருந்து 6th ரோ வரைக்கும் நம்ம கொடுத்துருக்க கண்டிஷன் எந்தெந்த நம்பருக்கு மேட்ச் ஆகுதோ அந்தந்த நம்பரை எல்லாம் சம் பண்ணணும், அதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். இப்போது இந்த sumif ஃபங்க்ஷனை வந்து நம்ம ரேஞ்ச் ஆஃப் B11ல் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த sumif ஃபங்க்ஷன் ஃபார்முலா வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற ஆன்சர் வந்து ரேஞ்ச் ஆஃப் B11ல் ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் லைனில் ரேஞ்ச் ஆஃப் D11 அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதாவது டி காலமில் 11th ரோவில் இருக்க செல், இந்த செல்லில் வந்து நம்ம sumifs அதாவது sumifs அப்படின்ற ஒரு ஃபார்முலாவை இன்சர்ட் பண்ண போகிறோம். எப்படின்னா அப்ளிகேஷன் டாட் ஒர்க்ஷீட் ஃபங்க்ஷன் டாட் sumifs of அப்படின்னு கொடுத்து அந்த sumifs of ஃபார்முலாவை இன்சர்ட் பண்ண போகிறோம். இதுக்குள்ளே வந்து நம்ம ரெண்டு கண்டிஷன் கொடுக்க போகிறோம். முதல்ல B11ல் வந்து நம்ம ஒரு sum if யூஸ் பண்ணோம், அதில் ஒரே ஒரு கண்டிஷன் தான் யூஸ் பண்ணோம். இப்போ மோர் தென் ஒன் கண்டிஷன், அதாவது ஒன்றுக்கு மேலே ஏதாச்சும் கண்டிஷன் கொடுக்கணும்னா இந்த sumifs அப்படின்ற ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். இப்போ இந்த sumifsக்குள்ளே நம்ம ரெண்டு கண்டிஷன் கொடுக்க போகிறோம். எப்படின்னா இந்த ஃபார்முலாவை நல்லா பாருங்கள். sumifs of E2 to E6 அதாவது சம் பண்ணணும் E காலமில் செகண்ட் ரோலேருந்து 6th காலம் வரைக்கும். ஆனால் இதுக்கு ரெண்டு கண்டிஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னென்னா ரேஞ்ச் ஆஃப் E2 to E6 E காலமில் செகண்ட் ரோலேருந்து 6th ரோ வரைக்கும் இருக்கிற வேல்யூஸ் வந்து கிரேட்டர் தென் 180 அப்படின்னு கொடுத்துருக்கோம். 180க்கு அதிகமாக இருக்கணும். செகண்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா B2 ஈஸ்ட் B6 அப்படின்னு கொடுத்துருக்கோம். B காலமில் செகண்ட் ரோலேருந்து 6th ரோ வரைக்கும் இருக்கிற வேல்யூஸ் வந்து 12th அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். இப்போ ரெண்டு கண்டிஷனையும் பாருங்கள். செகண்ட் கண்டிஷன் 12ஆகவும் இருக்கணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து 180க்கு அதிகமாகவும் டோட்டல் இருக்கணும். அதாவது 12th இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யாரெல்லாம் டோட்டல் வந்து 180 விட அதிகமாக எடுத்திருக்காங்களோ அந்த டோட்டல் வேல்யூஸை மட்டும் ஆட் பண்ணணும் அப்படின்றது தான் சொல்லியிருக்கோம். இப்போ இந்த ஃபார்முலாவை வந்து நம்ம ரேஞ்ச் ஆஃப் D11ன்ற ஒரு செல்லை வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த sumifs of ஃபார்முலா ஃபைன் பண்ணுற ஆன்சர் வந்து ரேஞ்ச் ஆஃப் D11 செல்லில் வந்து ஸ்டோர் ஆகும். இந்த டேபிளில் 4th ரோவை பார்த்தீங்கன்னா சூர்யா அப்படின்ற ஸ்டூடெண்ட் மட்டும்தான் 12th கிளாஸ்லேயும் இருக்காங்க. டோட்டல் வந்து 180க்கும் அதிகமாகவும் இருக்காங்க. ஸோ அந்த ரெண்டு கண்டிஷனுக்கும் மேட்ச் ஆகிற ஒரே பர்சன் வந்து 4th ரோவில் இருக்க சூர்யா ஸ்டூடெண்ட் மட்டும்தான். ஸோ இப்போது D11ல் வந்து என்ன பிரிண்ட் ஆகும்னா இந்த ஒரே ஒரு வேல்யூ மட்டும்தான் 180 விட அதிகமாக இருக்கிறதுனால வேறு எந்த நம்பரும் ஆட் பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ 185 அப்படின்ற ஆன்சர் தான் D11ல் பிரிண்ட் ஆகும். இப்போ இந்த டேபிளில் ஒரு சேஞ்சஸ் பண்ண போகிறோம். கிளாஸ் காலம் B காலமில் 5th ரோவில் வந்து 10th அப்படின்னு இருக்க ஒரு வேல்யூஸை 12th அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணுறோம். விஜய் பக்கத்தில் 10th கொடுத்துருக்கோம். இதை 12th பார்க்கும்போது என்ன ஆகும்னா இந்த கண்டிஷனும் sumifsக்கு மேட்ச் ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா ஆல்ரெடி இருக்கிற 185ஓட இந்த டோட்டல் வேல்யூ 184 வந்து மெர்ஜ் ஆகும்போது என்ன ஆகும்னா இங்கே D11ல் வந்து ஆன்சர் வந்து 369 சேஞ்ச் ஆகும். அடுத்து நம்ம செகண்ட் ஃபார்முலாவில் sumifல் வந்து என்ன கொடுத்துருந்தோம்னா சப்ஜெக்ட் 1ல் above 90 மட்டும் ஆட் பண்ண சொல்லி கொடுத்துருந்தோம். அதோட வேல்யூ 194 வந்துச்சு. சப்ஜெக்ட் 1 காலமில் லாஸ்ட் ரோவில் 85ன்னு இருந்த நம்பரை 95ன்னு சேஞ்ச் பண்ணிவிட்டு சம் பட்டனை கிளிக் பண்ணும்போது இந்த B11 காலம் பாருங்கள் சம் ஆஃப் சப்ஜெக்ட் 1 மார்க் கிரேட்டர் தென் 90 அது கீழே பாருங்கள் 194 இருந்த வேல்யூஸ் வந்து 289 மாறிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் புரிஞ்சிருந்தாலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போஸ்ட் பண்ணுற வீடியோ வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.